இங்க பாருங்களேங்க. என்ன தெரியுது தெரியுதா? ஆமாங்க. மலை மேகம் தானே பார்க்குறீங்க? இல்லங்க. பயங்கரமா குளிருது. இது மலை மேகம் கிடையாது. பனிமூட்டம். பனி அப்படியே மூடிக்கிச்சு. இப்ப மணி எத்தன தெரியுமா? மதியானம் 1 மணிங்க. 1 மணிக்கு பார்த்தா காலையில 6 மணி மாரி இருக்கு. சூரியனே உதிக்கல போலுக்கு. மூடிக்கிச்சு. அந்தகாரம் பட்ட மாரி இருட்டா இருக்குது. இல்ல? ஆனா பாருங்களேன், பனி பயங்கரமா குளிருது. இது எந்த ஊர் தெரியுதா? சென்னைங்க. சென்னை, ஊட்டி, கொடைக்கானல் மாரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காஷ்மீர், சிம்லா அந்த மாரி ஆயிடும். நம்மளும் குளு குளுன்னு இருக்கலாம்ல. வெயில் நேரத்தில தேடி தேடி ஓடுவாங்க எல்லாரும். இப்ப வர்ற காலத்தில எல்லாரும் சென்னைக்கு ஓடி வருவாங்க. ஐயோ! குளிரா இருக்குது அப்படின்னு சொல்லி. காலம் அந்த மாற்று முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் மாறி இப்போ ஊட்டி, சென்னையா மாறுது. அப்போ ம் சென்னை என்ன ஆகும்? ஊட்டியா மாறிருமா? அப்படிதான் இருக்குது. என்ன வளர்றேன்னு தானே பார்க்குறீங்க? இல்லங்க. உண்மையிலேயே பயங்கர குளிரு. காலையில எந்திரிச்சு பார்த்தேன்னா, மணி 6ன்னு நெனச்சுட்டு மறுபடியும் போர்வைய போத்தி தூங்கிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் எந்திரிச்சு பார்த்தா, மணி 11. என்னடா இது 11 ஆயிடுச்சுன்ட்டு மேல போய் பார்த்தா, அவ்ளோ குளிரா இருக்கு. சரி இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே அப்படின்ட்டு போய்க்கிட்டு இருந்தா, மறுபடியும் ஒரே குளிரு. மத்தியானம் 1 மணிங்க அந்த வீடியோ எடுக்கும்போது, 1 மணியா இருந்தாலும், காலையில 6 மணி மாரி ஜில்லுன்னு இருக்குது. இப்படியே போனா எப்படி? அந்த மழைக்காலம் போலே தேவா இறங்கி வரும். இந்த குளிர் காத்தை போலே என்னை தழுவி செல்லும். அந்த மழைக்காலம் போலே தேவா இறங்கி வரும். இந்த குளிர் காத்தை போல மெல்ல தழுவி செல்லும். புயல் காத்தை போல வந்து வாரிக்கொள்ளும். புயல் காத்தை போல வந்து வாரிக்கொள்ளும். அந்த சுழல் காத்தில் எலியாவை போல் எடுத்துச் செல்லும். அந்த சுழல் காத்தில் எலியாவை போல் எடுத்துச் செல்லும். எத்தனை கரங்கள் தேவா உம்மை அழைக்கின்றது. எண்ணற்ற அதிசயம் பூமியில் நடக்கின்றது. எத்தனை கரங்கள் தேவா உம்மை அழைக்கின்றது. எண்ணற்ற அதிசயம் பூமியில் நடக்கின்றது. அத்தனை கண்களும் உம்மை காண துடிக்கின்றது. அத்தனை கண்களும் உம்மை காண துடிக்கின்றது. இன்னும் ஏன் இறைவா உம் மனம் பூமி வர மறுக்கின்றது. இன்னும் ஏன் இறைவா உம் மனம் பூமி வர மறுக்கின்றது. மட்டும் இல்லைங்க. எங்கள் பாப்பா 3 நாளா கட்டில விட்டு கீழேயே இறங்க மாட்டேன்னுது. அப்படி குளிருது குளிருதுன்னு உட்காந்துக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை இந்த 3000 கொடுத்தாங்க பார்த்தீங்களா ரேஷன் கடையில், அதுக்கு மட்டும் போய் நின்றுக்கிருச்சுங்க. அப்படியும் வாடி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னா, நான் வாங்காமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துக்குச்சு. நானும் சரி கொஞ்சம் தானே இருக்குது போயிடும் போயிடுன்னு பார்த்தா, கொஞ்சம் அப்படியே கியூ நிற்கிதுங்க. 3 வரிசையில் நிற்கிது. இவ்வளோ நேரம் உனக்கு காலேஜ் வேறு இருக்குது வாடி அப்படின்றேன். இல்லை இல்லை நான் இவ்வளோ நேரம் நின்றுட்டேன், நான் 12 மணிக்கு மேலே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிதுங்க. அதை விட்டுட்டு வரவும் மனசு இல்லை. காலையில் சாப்பிடாம வரையாம போய் ரேஷன் கடையில் போய் நின்றுக்கிட்டு அந்த குளிர்லையும் போய் நின்று காசு வாங்கிட்டு வரவேன் நிற்கிதுங்க. அப்புறமா வாங்கிட்டு வந்துட்டு காலேஜுக்கு போயிட்டு வந்தது பாருங்க. போயிட்டு மத்தியானம் ஆயிடுச்சு. 12 மணிக்கு வீட்டுக்கு வரவேவும் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் காலேஜுக்கு போச்சு. போயிட்டு வந்தோடனே ஒரே குளிரு. 2 நாளா இப்போ பாருங்க வெள்ளிக்கிழமை காலேஜ் போயிட்டு வந்தது. இப்போ 2 நாளா கட்டில விட்டு கீழே இறங்க மாட்டேன்னுது. சொன்னா என் காலை பாரு எப்படி சுருக்கு சுருக்கா இருக்குதுன்னு பாரு அப்படின்னுது. இல்லடி கொஞ்சம் நட அப்படின்றேன். போம்மா காலை வச்சா எனக்கு ஜில்லுன்னு ஆயிடுது அப்படின்னு என் மாரி கட்டிலில் நல்ல துணியெல்லாம் தூக்கி தலை மேலே போட்டு நல்லா மூடிக்கிட்டு உட்காந்துருக்கு. சாப்பிடனாலும் சாப்பிட மாட்டேன்னுது. இறங்குனாலும் இறங்க மாட்டேன்னுதுங்க. அப்போ இந்த குளிருக்கே இது இப்படி இருக்குதே, இன்னும் சிம்லா மாரி ஆச்சுன்னா இது என்ன பண்ணும்? அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியே போகாது அவளுக்கு. நல்ல துணி என்ன பண்ணுச்சு, கால் ஃபுல்லா சுத்தி கட்டில்லே உட்காந்துக்கிட்டு இருக்குது. என்னடி அப்படின்றேன். நாங்க சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் அதுகிட்ட போய் குடுக்கணும். அதுக்கு எங்க பாப்பா சொல்லுது பெருசு, "நேத்து காய்ச்சினோனே மட்டும் ஓடி போய் அங்க போய் உட்காந்துருந்தேன் ரேஷன் கடையில. இன்னைக்கு மட்டும் உனக்கு குளிருதா? எந்திரிச்சு போடி" அப்படின்னுது. அதெல்லாம் முடியாதுன்னு காலையிலேருந்து உட்காந்துருக்குதுங்க நேத்தும், இன்னைக்கும்.
ஆ அதுக்கு தேவான மட்டும் எந்திச்சு ஓடுது. அப்ப மட்டும் அதுக்கு குளிரலையாம். இப்ப மட்டும் குளிருதாம். ஆனா இன்னைக்கு ரொம்ப குளிருங்க. அது காலெல்லாம் அப்படியே சுருக்கு சுருக்கா ஆயிடுது. உண்மையிலேயே தான் சொல்லுது. டைல்ஸ் தரையில கால் வச்சா எப்படி இருக்கும்? அது சில்லுன்னு வச்சுட்டு 20 வயசு தான் ஆகுது. அதுக்கே அந்த பொண்ணு அப்படி இருக்குதே! இப்ப 50 வயசு, 60 வயசு ஆனவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? அவங்க கொஞ்சம் வயசு மாரி நடப்பாங்களோ என்னவோ தெரியலல்ல. இவ்வளோ சின்ன பொண்ணு தானே நடக்க வேண்டியது தானே! ஐய்யய்யோ! குளிருது குளிருதுன்னு முக்காடு போட்டுட்டு காலையிலேருந்து கட்டில விட்டு கால கீழயே வைக்க மாட்டேன்துங்க. சாப்பாடு போட்டுட்டு வந்து குடுக்கணும். அந்த குளிர்லயும் தயிர் சாதம் போட்டு குடுத்தேன் பாருங்க, பழி வாங்குறதுக்கு. சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. குளு குளுன்னு கூட கொஞ்சம் குளிர் தோலுக்கு. உட்காந்துக்கிட்டு இருக்குது. கதவ அடைச்சிட்டு எல்லாம் உள்ள படுத்து கிடக்குதுங்க. இந்த பொண்ணு உட்காந்து செல்லு மட்டும் வைக்க மாட்டேன்து. செல்ல பார்த்துக்கிட்டு தல ஃபுல்லா முக்காடு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்குதே! நெனச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனோனேவும் ஐஸ் கட்டி அந்த மாரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் நெலைமைல? அந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் எப்படி தான் இருக்கிறாங்களாங்க. நம்மளால இந்த 3 நாள் தாங்க முடியல இந்த குளிரு. அந்த குளிர் எப்படி இருக்குமோ தெரியலல்ல. பாருங்களேன். எனக்கும் ரொம்ப குளிருதுங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்தது? சொல்லுங்க. பாய்.